Hello Divine Souls, welcome to our channel. This is V. இது ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன். நம்ம லைஃப் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. மேபி இன்றைக்கி நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், புது ஸ்கில் கற்றுருக்கலாம், ஒரு விஷயத்துக்கு ஃபைனலாக நோ சொல்ல பழகியிருக்கலாம், உங்கள் சோஷியல் மீடியாஸை நீங்கள் செக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், உங்கள் ஃப்யூச்சருக்காக சில அமௌண்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ண கற்றுருக்கலாம், உங்கள் செல்ஃப் கேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், மேபி நீங்கள் ஹெல்ப் கேட்க கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பார்க்க ரொம்ப சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் இந்த சின்ன மூமெண்ட் கூட பின்னாடி ஒரு பெரிய மூமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். உதாரணத்துக்கு ஒரு விதையை இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் அதை மண்ணில் புதைக்கும் போது ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள், 2 நாள், ஏன் 10 நாள், ஸ்டில் ஒன்றும் தெரியாது. யாராவது சொல்லலாம், இந்த விதை இதுக்கு மேலே க்ரோ ஆகாது. ஆனால் மண்ணுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா? அதுக்கு அடியில் ரூட்ஸ் டெவலப் ஆகலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு அனாலஜி மட்டும்தான். ரியல் லைஃப் வேறு மாதிரி. சில நேரங்களில் எதுவுமே சீக்ரெட்டாக நடக்காமல் இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம அப்ரோச் பண்ணுற விதத்தையே நம்ம மாற்றலாம். ஸோ எல்லா டிலேயும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹிடன் மிராக்கில் கொண்டு வரும்னு நம்ம கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அப்சர்வ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், ஆக்ட் பண்ணுங்கள் அண்ட் அடாப்ட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபெய்த். சரண்டர்னா என்ன? யூனிவர்ஸ் என் லைஃப்பை நீயே ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறதா? கிடையாது. சரண்டர்னா யூனிவர்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை அக்செப்ட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் கண்ட்ரோல் பண்ண முடிகிற விஷயங்களை ஆக்ட் பண்ண எனக்கு கிளாரிட்டி கொடுங்க. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் இப்போ நீங்கள் ஹெல்ப்லெஸ்ஸாக உட்காரலை, உங்கள் ஓன் லைஃப்பில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. மை டிவைன் சோல்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் என் லைஃப்பில் எதுவுமே நடக்கலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ப்ளீஸ் உங்கள் டைம்லைனை வேறு யாரோட டைம்லைனோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு 25 வயசில் கல்யாணம் ஆகலாம், இன்னொருத்தருக்கு 35 வயசில் ஆகலாம். ஒருத்தருக்கு ஜாப் இம்மீடியட்டாக கிடைக்கலாம், அதுவே இன்னொருத்தருக்கு மந்த் எடுக்கலாம். ஒருத்தருக்கு 20 வயசில் பிஸ்னஸ் பில்ட் பண்ண சான்சஸ் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு 40 வயசு ஆகலாம். ஹியூமன் லைஃப்க்கு யூனிவர்சல் டைம் டேபிள்னு எதுவும் இல்லை. நம்ம ஒருத்தரோட அவுட்கம்ஸை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அந்த அவுட்கம்ஸ்க்கு பின்னாடி இருக்க ரிஜெக்ஷன்ஸ், டெட், ஃபியர், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஃபெயில்ட் அட்டெம்ப்ட், அன்சர்டன்ட்டி இதெல்லாம் பார்க்க மறந்துடுறோம். உங்கள் பிஹைண்ட் த சீன்ஸை வேறு யாரோட ஹைலைட் ரீலோட கம்பேர் பண்ணாதீங்க. இன்றைக்கி நைட் யூனிவர்ஸ் எப்போ என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணுன்னு கேட்குறதுக்கு பதிலாக உங்களையே இந்த 5 கொஷின்ஸை கேட்டு பாருங்கள். எனக்கு கண்ட்ரோலில் இல்லாத எதை நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்? நாளைக்கு நான் எடுக்க முடிகிற ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் என்ன? சேஞ்ச் ஆகிடுமோன்னு பயந்து எதை நான் சிம்பிளி ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்? நான் ஒரு மிராக்கிள்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேனா, இல்லைனா ஆக்சுவலாக ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரமாக இது? இம்மீடியட்டாக எதுவும் சேஞ்ச் ஆகலைன்னா கூட இன்றைக்கி என்ன மீனிங்ஃபுல்லாக என்னால் பண்ண முடியும்? இந்த கொஷின்ஸ் உங்கள் பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மை டிவைன் சோல்ஸ், நீங்கள் இப்போது ஒரு ஸ்டக் ஃபேஸில் இருக்கீங்கன்னா இம்மீடியட்டாக யூனிவர்ஸ் என்னை லவ் பண்ணலைன்னு கன்க்ளூட் பண்ணாதீங்க. என் மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு கன்க்ளூட் பண்ணாதீங்க. நான் ஸ்பிரிச்சுவலி லோ வைப்ரேஷனில் இருக்கேன்னு கன்க்ளூட் பண்ணாதீங்க. அண்ட் டெஃபினெட்லி உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுக்கும் உங்களை மட்டும் ப்ளேம் பண்ணாதீங்க. சில நேரங்களில் லைஃப் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், சில நேரங்களில் உங்களுக்கு பேஷன்ஸ் தேவைப்படும், சில நேரம் உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் தேவைப்படலாம், சில நேரம் புது ஸ்ட்ராட்டஜி தேவைப்படலாம், சில நேரங்களில் லெட் கோ பண்ண வேண்டியது அவசியம், சில நேரம் ஹெல்ப் தேவைப்படலாம், அண்ட் சில நேரம் இன்னொரு ஸ்டெப் மட்டும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். சரண்டர்னால் சும்மா உட்காந்து லைஃப் சேஞ்ச் ஆகும்னு வெயிட் பண்ணுறதில்ல. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாததை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல கரேஜோட ஆக்ஷன் எடுக்கிறது தான் சரண்டர். டிலேட் சாப்டர்னால் டிலேட்டட் ஸ்டோரின்னு அர்த்தம் இல்லை. ஃபுல் பேத் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க தேவை கரேஜ் மட்டும்தான். ப்ராப்ளம் டிஸப்பியர் ஆகும்போது மட்டும் பீஸ் வராது. அந்த ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பை டிஃபைன் பண்ண விடாமல் இருக்கும்போதும் பீஸ் ஸ்டார்ட் ஆகலாம். உங்கள் டைம்லைன் லேட் இல்லை, உங்கள் லைஃப் ஒரு ரேஸ் இல்லை, ஒரு பாஸை உங்கள் ஜேர்னியோட எண்டுன்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஃபேத் உங்களுக்கு லைஃப்பை லிவ் பண்ண ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், லைஃப்பை ஸ்டாப் பண்ண ஒரு ரீசனாக மாறக்கூடாது. அண்ட் ஃபைனலி உங்கள் லைஃப் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரி மூவ் ஆகலைன்னா உங்களை நீங்களே கிவ் அப் பண்ணாதீங்க. இன்றைக்கி எல்லாமே சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, மேபி நாளைக்கும் எல்லாம் மாறணுன்ற அவசியம் இல்லை.
பரவால்ல. பிகாஸ் உங்க என்டையர் லைஃப் ஓவர் நைட் சேஞ்ச் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு டெசிஷன், ஒரு டைரக்ஷன சேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஹேபிட், ஒரு டேவ சேஞ்ச் பண்ணலாம். ஒரு டே, ஒரு மந்த்த சேஞ்ச் பண்ணலாம். ஒரு மந்த், ஒரு இயர சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் ஒரு பிரேவ் ஸ்டெப் உங்க லைஃப்ல ஒரு கம்ப்ளீட்லி நியூ சாப்டர ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபியர சரண்டர் பண்ணுங்க. எல்லா அவுட்கமும் கண்ட்ரோல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்க எஃபர்ட்ட சரண்டர் பண்ணாதீங்க. உங்க ட்ரீம்ஸ சரண்டர் பண்ணாதீங்க. உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட சரண்டர் பண்ணாதீங்க. உங்க ஹோப்ப சரண்டர் பண்ணாதீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களையே நீங்க சரண்டர் பண்ணாதீங்க. டேக் அ டீப் பிரெத். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, நான் ஸ்டக் இல்ல. நான் என் நெக்ஸ்ட் ஸ்டெப்ப தேடிட்டு இருக்கேன். என்னோட டைம்லைன் எனக்கு ஸ்லோவா போனாலும் நான் மூவ் ஆன் ஆயிட்டு தான் இருக்கேன். என் லைஃப்க்கு மீனிங் இருக்கு. எனக்கு தேவையான நெக்ஸ்ட் ஸ்டெப்ப நானே கண்டுபிடிப்பேன். அண்ட் ரிமெம்பர், ஸ்லோ க்ரோத்தும் ஒரு க்ரோத் தானே! ஒரு பாஸும் ஜர்னியோட ஒரு பார்ட் தான். ஒரு செட்பேக் உங்க ஐடென்டிட்டி இல்ல. உங்க பிரசன்ட் சிச்சுவேஷன் உங்க லைஃபோட ஃபைனல் சாப்டர் கிடையாது. உங்களோட ஜர்னி எப்படி இருந்தாலும் கீப் வாக்கிங், கீப் லேர்னிங். உங்கள நம்பிட்டே இருங்க. பிகாஸ் ஒன் டே நீங்க இந்த எக்ஸாக்ட் ஃபேஸ திரும்பி பார்க்கும்போது நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் ஸ்டக்கா இருந்தது இல்ல. நான் என் நெக்ஸ்ட் வெர்ஷன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அன்டில் ஆர் நெக்ஸ்ட் வீடியோ, கிரவுண்டடா இருங்க, ஹோப்ஃபுல்லா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. உங்க ஓன் பேஸ்ல மூவ் ஆகிட்டே இருங்க. அண்ட் நெவர் ஃபர்கெட், உங்க ஸ்டோரி இன்னும் எழுதப்பட்டுட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க இந்த சாப்டர் நாளைக்கு உங்க லைஃப்ல உங்கள ஸ்ட்ராங்கரா மாத்துன ஒரு சாப்டரா கூட மாறலாம். டேக் கேர் மை டிவைன் சோல்ஸ். உங்க ஹார்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கட்டும். உங்க மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். உங்க ஃபீட் கிரவுண்டடா இருக்கட்டும். கீப் ஷைனிங் அண்ட் கீப் க்ரோயிங். திஸ் இஸ் வீ சைனிங் ஆஃப்.